பின்னாடி வாங்க பையன். நான் பின்னாடி வந்துடுறேன். ஏன்னா நான் பார்க்க கவனிக்காமல் வந்துட்டுக்கிறோம். நான் எப்படி எவ்வளோண்ணா எவ்வளோவா டிக்கெட்டை பாருங்க. டிக்கெட்டு பார்க்கல இருட்டாது. வெல்கம் டு கர்நாடகா. போனா அந்த செக் போஸ்ட் தாண்டிட்டீங்களா நீங்கள்? என்ன செக் போஸ்ட்டுங்க? ஓ அந்த ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு அது சென்ட்ரல் எக்ஸைஸ் செக் போஸ்ட்டுங்க. அதான் நான் என்ன நினச்சேன் தெரியுங்களா, அந்த செக் போஸ்ட்டுக்கு நீங்கள் இங்கே தான் போயிட்டு இருக்கிறீங்களான்னு நினச்சேன் நான். அதுங்க அது மறுபடியும் நம்ம பத்தேரி போய் பத்தேரியிலேருந்து நிலம்பூர் போகணுங்க. நம்ம கபினி போயிடலாமா? கபினி போகலாங்க. இது கிடைக்காது டிக்கெட்டு. எல்லாம் ஃபேமிலியாக போகிறாங்கல்ல. இவங்க எல்லாம் ஒரு ஃபுல் பிளானில் போயிட்டுருப்பாங்க. நம்ம பிளானே இல்லாமல் போயிட்டுருக்குறோம். டீசல் ஆஃப் டேங்க் ஆகிடுச்சாண்ணா? ஆமாங்க. குண்டல்பேட்டில் அடிச்ச வேண்டியதான். மணி 6:06ங்க. இல்லை அப்பயே 6:10 இருந்தது. ரிவர் அவன் இங்கே யானை குளிப்பாடிட்டு இருப்பாங்க. இங்கே யானை குளிப்பாடிட்டு இருப்பாங்க. இல்லையே மான் இருக்குண்டா இங்கே நிறையா. யானைன்னா இது வளர்ப்பு யானை. இங்கே தான் நினைக்கிறேன். வளர்ப்பு யானை. முகாம் யானையா? இங்கே தான் எதை குளிப்பாடிட்டு இருப்பாங்க. பஸ்காரமாக சொன்னால் அதுக்குலாம் வந்துட்டாங்க. பந்திப்பூர் டைகர் சார் வந்துருச்சு. லெஃப்டில் வருவானா? கர்நாடகா பாட்டு அப்புறம் இந்த இது வந்துருச்சு. யானை கூட்டம் மடிச்சிருக்குமா? என்ன இது கோயம்புத்தூர் டிராஃபிக்கு கம்மி எவ்வளோ இருக்குது இதுக்கு? பின்னாடி வாங்க பையன். நான் பின்னாடி வந்துடுறேன். ஏன்னா நான் பார்க்க கவனிக்காமல் வந்துட்டுக்கிறோம். நான் எப்படி நான் அவர் என்னன்னா ஜாலி நின்றுருக்காரு. நாங்கள் நின்றுருக்காரு வரணும் ஆள். அவருக்கு தெரியலைங்க. அவருக்கு தெரியல. நம்ம அங்கே போயிட்டு வந்ததுன்னா ஆற்றுக்கு போயிட்டு வந்த வழி தானே இது? ஆமாண்ணா. ஆற்றுக்கு போயிட்டு வந்த வழி தான். பின்னாடி வண்டி நிற்குங்க. ஆத்துல நிற்கும் போது சத்தம் கேட்குதுன்னு சொன்னேன். அதே இருக்கும். ஏன்னா நாங்கள் இது குட்டையாக இருக்கனால பெருசாக தெரியலண்ணா. எங்களுக்கு மேலேருந்து ஹைட்டில் பார்க்குறக்கு. ஹலோ யானை லாரிக்கார் ஏறி போயிடுவாங்கண்ணா. ஆற்றுல குளிச்சு நேரம் சுற்றிட்டு ஜாலியாக இருக்கா ஓடி இருக்காங்க. இது அவர் வராரு. அவரை பார்த்து நிற்கிறாரு. ஏன்னா அவரை பார்த்து ஓடுது. ஏன் அவரை பார்த்து ஓடுது? ஏன் அவரை பார்த்து ஓடுது? இது வருங்க. இல்லை அவர் எடுத்து அவரை பார்த்து ஓடுது. கேளுங்க ஏன்னு. பார்க்கணடா அது யானை காட்டு யானை பார்க்கலாம். மண்ணெல்லாம் அள்ளி சூப்பராக போட்டுச்சு. யானை ஏறி வரும்னு பார்த்தா
பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். கேமரா வந்து அழகாக கேட்ச் பண்ணிருக்கீங்க அதெல்லாம். திடீர்னு இங்கே நிற்கிதுங்க. நானே டக்கு கிட்ட வந்து தான் பார்த்தேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிற்கிது. நானும் கவனிக்கவே இல்லை, திடீர்னு பார்த்தா இங்கே நின்று இருக்குது. வார்த்தையில வாங்கி எடுத்துங்க. எங்கே அந்த கீழே ஒரு வீல் ஷாட் இருக்கு. வீல் ஷாட் அதான் தெரியல. இதுதான் ஸ்லோமோ ஆக மாட்டேங்குது. நீங்கள் உட்காந்துருக்கீங்களா அந்த இடத்துல உட்காந்து? முத்தங்கால யானைங்க நிறைய நான் பார்க்குறேன். யானை நடமாட்டம் இல்லை, யானை நடமாட்டம் இல்லை, யானையே நிறைய இருக்கு. ஆனால் இதுக்குள்ளேயும் இருக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் சாயந்தரத்துக்கு மேலே வெளியே வர முடியாது இல்லைங்களா? ஏன்னா நல்ல இவங்க சாயந்தரத்துக்கு மேலே வெளியே வர்றது கஷ்டம். என்ன கொஞ்சம் பார்க்கறதுக்கு பார்வை விசிபிலிட்டியாக இருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் டார்ச் வச்சுருந்தாங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வேலையை வெளியில் போயிட்டு வராங்க, லேட் நைட் ஆயிடுச்சுன்னா வந்து உள்ளே போய்க்கலாம் இல்லைங்களா? இவங்களுக்கு அதுக்குன்னு ஒரு வழிவகை இருக்குங்க. இன்னொன்று இவங்க அப்படி தேவை இருக்காது, பெரும்பாலும் அதுக்குள்ளே எல்லா தேவையும். ஆனால் எனக்கு முதல் தடவை இந்த மாதிரி ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ள ஒரு கிராமங்கிறது பார்க்குறது தான் முதல் தடவை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஃபாரஸ்ட்டில் இருக்கிறது வேறங்க, வனவிலங்கு சரணாலயத்துக்குள்ளே இருக்கிறது வேறங்க. இங்கோட ஏன் சாமி பாருங்க, இங்கேயும் நிறையா இருக்குங்க. இங்கே ஒன்று 3 யானை இது பெருசாக இருக்குண்ணா. சின்னவன் மக்களே, முத்தங்கா சஃபாரி இது முத்தங்கா ரோட்டில் குண்டல்பேட்டில் முத்தங்கா ரோட்டில் ஒரு 3 யானை. ஆனால் ஏரியா கொஞ்சம் ட்ரை தான், இருந்தாலும் கிடச்சிருக்குது. நம்ம பின்னாடியே பார்க் பண்ணிட்டாங்க. இல்லை காரு பையன்தான். உள்ள அங்க போய் கூட்டங்க, அங்க உள்ள பாருங்க. நம்மள பார்க்கல, அது பார்த்தாலும் வரட்டுங்க. 2 குட்டி 2 பஸ். வெளியே வருதுங்க. இறங்கவே கூடாது. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. எப்படி செஞ்சால் இப்படி தான் செஞ்சாங்க. எப்போ எப்படி என்னன்னு தெரியல. நான் முடிஞ்சுண்ணா. என்னதுண்ணா முடிஞ்சுல? ஃபாரஸ்டா இது ஒரு கேட்டு, இது ஒரு செக் போஸ்ட்டுக்கு அடுத்ததான் மெயின் கேட்டுங்க. இது வந்து உள்ள ஒரு மினி கேட்டு. நான் இல்லை, நான் முடிச்சுதுண்ணா. முடிச்சு இல்லை, முடிச்சு இல்லைங்க.